மாலை மல்லி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். எனது முதல் தயாரிப்பான எனது கம்பெனி ஸ்ரீ சாய் சினி சர்க்யூட் வழங்கும் துட்டு நல்ல ஒரு குடும்பத்தினுடைய கலகலப்பான ஒரு படம். இந்த படம் நல்ல முறையா வந்துட்டு இருக்கு. முரளி கிருஷ்ணான்னு சொல்லிட்டு நல்ல ஒரு 6-7 படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவரே இசையமைச்சிருக்காரு. 5 பாடல்களும் நல்லபடியா வந்துட்டு இருக்கு. முக்கியமா சொல்லணும்னா ஹீரோ ஆரியன் ராஜேஷ். தெலுங்குல நல்ல பாப்புலர், தமிழ்ல ஆல்பம் மூலியமா அறிமுகமானவர். இதை தவிர பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோட்டா சீனிவாசராவ், சீதா, கஞ்சா கருப்பு, மனோபாலா, டெல்லிகேஷ் எல்லா ஆர்டிஸ்டும் நடிச்சிருக்காங்க. கலகலப்பான ஒரு குடும்ப சப்ஜெக்ட், எல்லாரும் ரசிக்கலாம். உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும். நன்றி, வணக்கம். முரளிகிருஷ்ணா பேசுறேன், டாக்டர் முரளிகிருஷ்ணா. ஸ்ரீ சாய் சினி சர்க்யூட் தயாரிக்கிற தயாரிப்புல படத்தோட பேர் ஏ கோபால்ஜி. இந்த படம் தயாரிக்கு படத்தோட பேர் துட்டு. இதுல கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இயக்கம் நான் பண்ணியிருக்கேன். மற்றும் ஆரியன் ராஜேஷ், அதுக்கப்புறமா சோனா சாப்ரியா, கோடா சீனிவாசராவ், சீதா, அப்புறம் கஞ்சா கருப்பு, அப்புறம் நெல்லை சிவா, இன்னும் ஏனைய நட்சத்திரங்கள்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. முன்னே நட்சத்திரங்கள்லாம் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஒரு 60% நான் ஆந்திரா ராமோஜிராவில் எடுத்திருக்கேன். இன்னும் ஒரு 20-25% எடுத்திருக்கேன். இன்னும் ஒரு 20-25 டேஸ் ஆல்மோஸ்ட் எல்லா படம் முடிஞ்சிடும். அது இல்லாமல் ஆம்புலன்ற படத்தை 2 சாங் பண்ணியிருக்கேன். அதில் ஹீரோ செலக்ட் ஆகல. அதில் சானியா, பிரதீக்ஷான்னு சொல்லிட்டு 2 பேர் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. மற்றும் இன்னும் ஒரு சிலர் உள்ள வர போகிறாங்க. அந்த படமும் விதத்தில் வர வருது. தேங்க்யூ. என் பேர் ஸ்ரீகவி. இந்த படம் பேர் திட்டு. நான் இந்த படத்தில் ஒரு எஸ்ஐ கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வில்லி ரோல்னு சொல்லலாம். என்னுடைய பேர் மது பண்றாங்க. முரளி கிருஷ்ணா சார் எனக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த படம் நல்லா வெற்றி பெற கடவுளை நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. துட்டு படத்தில் ஹீரோ நடிக்கிறேன். இது எனக்கு செகண்ட் மூவிங்க. ஃபர்ஸ்ட் மூவி அந்த ஆல்பம். இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு தமிழில் பண்ணுறேன். ஐம் வெரி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் எனக்கு முரளி கிருஷ்ணா சார் எனக்கு அந்த கதை சொல்லும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. டைட்டில் கூட ரொம்ப கமர்ஷியல் மூவி. எனக்கு டெஃபினட்டாக நல்லா பேர் வருவதில்லை. தமிழில் கூட நல்லா பேர் வரும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. என் பேர் அர்ச்சனா. நான் இந்த துட்டு ஃபிலிமில் கோட்டா சீனிவாசர் அவங்களுக்கு செகண்ட் வைஸ் கேரக்டர் பண்ணுறேன். இதோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஹைதராபாத்தில் ஷூட்டிங் போச்சு. இந்த டைமில் எனக்கு சான்ஸ் கொடுத்த எங்கள் டைரக்டர் முரளிகிருஷ்ணா அவர்களுக்கும் எங்கள் ப்ரொடியூசர் அவங்களுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கதை சொல்லும் போதே ஒரே ஒரு வரி தான் சொன்னார். அந்த வரி எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆகுது. சார், ஒரு துட்டு ஒருத்த கந்துபிடிக்க வாங்கிட்டு பையனால கஷ்டப்படுறான் சார். அதான் சாராம்சம். எந்த ஒரு பிசினஸ் மேனும் வட்டிக்கு வாங்காம இருக்க முடியாது. எனக்கு கோடீஸ்வரன் ஆகட்டும் கூட பேங்க்ல லோன் வச்சிருப்பான். நான் ஒரு பிசினஸ் மேன், பில்டர், ஒரு அட்வொகேட். அந்த ஒரு இதுல போது இந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு பிடிச்சது. அதுக்கப்புறம் கதை ஒன்லைன்ல தான் கேட்டேன். அது பாத்தீங்கன்னா அதை விட ஒரு டாப்பா ஒரு நல்ல ஒரு இருந்தது. முரளிகிருஷ்ணா சார் மேல ஒரு நல்ல அசைக்க முடியாத நம்பிக்கை வந்துச்சு. சீன் பை சீன் கேக் எடுக்கும் போது கூட நான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம நடிச்சே கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு. பட் ஃபர்ஸ்ட் டே அவர் சொன்னாரு, நான் நல்ல ஒரு அவருடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி நானும் நடிச்சு கொடுத்துருக்கேன். ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஆரியன் ராஜேஷ் சொல்லணும்னா ஹீரோ சொல்லணும்னா டக்குன்னு ஒரு நாள் பேசினோம். சார் நீங்க நடிக்கிறீங்க சார் அப்படின்னு. சாங் 5 சாங் கேட்டாரு. சார் பிரமாதமா இருக்கு. அப்பயே அவர் புக் பண்றதுக்கு முன்னாடி நாங்க சாங் ரெடி பண்ணிட்டோம். சோ அந்த உடனே நாங்க என்ன பண்ணோம், கம்ப்ளீட்டா ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அதோட நடிச்சிட்டு இருக்காங்க. அது மாதிரி அந்த பொண்ணு சோனா சாப்ரா ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா பிராமின் கேர்ள். அந்த பிராமின் கேர்ளுக்கு உண்டான ஒரு முகபாவம் அந்த பொண்ணுக்கு இருந்தது. பார்த்த உடனே அந்த பொண்ணை புக் பண்ணி நல்லாவும் அந்த பொண்ணு ஆக்ட் பண்ணிருக்கா. அசல் அப்படியே பிராமின் கேர்ள் மாதிரியே இருப்பா. அதை தவிர பாத்தீங்கன்னா எல்லாமே நான் முதலேயே டைரக்டர் சொல்லும் போது இது காமெடி கலந்த சப்ஜெக்டா இருக்கணும். ஏன்னா இப்ப இருக்கிறது எல்லாமே டென்ஷனா உட்காந்துருக்காங்க. அப்ப காமெடி வேணும் அப்படின்னா ஃபுல் சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறது காமெடியா தான் வந்துட்டு இருக்கும். ஏன்னா ஒரு ஃபேமிலி பார்த்து என்டர்டைனா இருக்கணுங்கிற இந்த மூவி எடுத்திருக்கோம். இது நடிச்சிருக்க எல்லா ஆர்டிஸ்ட், கோட்டா சீனிவாசராவும் சரி, மனோபாலும் சரி, டெல்லி கணேஷனும் சரி, எல்லா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இன்வால்வ் பண்ணி நடிச்சிருக்க ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட். நல்லா வந்துட்டு இருக்கு. சாங்கும் நல்லா வந்துட்டு இருக்கு. இது உண்மையிலே சொல்ல போனா எல்லா ஆர்டிஸ்டும் ராம்போஜி போய் படம் எடுக்க போதும் சரி, இங்க ஷூட் பண்ணும் போதும் சரி, எல்லா ஆர்டிஸ்ட், எல்லா டெக்னீஷியன், கேமராமேன் ராஜராஜன் பெரிய உங்களுக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும், நல்ல ஒரு பெரிய கேமராமேன். ரொம்ப சாஃப்டா உண்மையிலே சொல்றேன், ஒரு ஜூனியர் மாதிரி எங்கிட்ட இருக்க அந்த அளவுக்கு சாஃப்ட் நேச்சர். அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் மணிவர்மா, டான்ஸ் மாஸ்டர் சம்பத்ராஜ், விஜய் சிங்ராஜ், எல்லாருமே அந்த அளவுக்கு எங்களுக்கு கோஆபரேட் பண்ணி எல்லாமே நல்லபடியா இந்த ஒரு படம் வெற்றிகரமா, நான் ஒரே வார்த்தை தான் உங்கள்கிட்ட சொன்னேன், படம் சக்சஸ். அந்த ஒரு வேர்டு தான் எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். உங்களுக்கு என்ன
ப்ரொவைட் பண்ணுமா சொல்லுங்க, நான் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கேன். நல்லபடியா நடந்து வந்துட்டு இருக்கு. ஒரு 10% பேலன்ஸ் இருக்கு. கூடிய வரையில இது வந்து திரைக்கு வரும். உங்களுடைய ஏகோபித்த ஆதரவும் இருந்தா தான் ஒரு சக்சஸ் ஆகும். இந்த நேரத்தில் உங்ககிட்ட எல்லாருக்கும் வேண்டிக்கிறது, எங்களுடைய படத்துக்கு நீங்க பக்கத்துணையா இருங்க. நன்றி, வணக்கம். இப்போ இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு கந்து வெட்டி மையமா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். காதல் வந்து ஒரு காரணம் தான். காதலை வந்து மையமா வச்சு இந்த படத்தை நான் எடுக்கல. ஏன்னா பொதுவாக வந்து பார்வை வேண்டிய பொறுமை பேசாதக்கணும் பேசுமே இப்படி உட்பட பல பாடங்கள் வந்து நட்புக்கும் காதலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நான் படம் எடுத்திருக்கேன். பட் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும், ஒரு காமெடி கலந்த ஒரு ஆக்ஷன் சப்ஜெக்டா இருக்கணும் அப்படி சொல்லி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல எடுத்திருக்கோம். இந்த ஒவ்வொரு சீன்லையும் பார்த்தீங்கன்னா எடுக்கும் போதே வந்து கொஞ்சம் எல்லாருமே நடிக்கிறவங்க உட்பட எல்லாருமே நல்லா சிரிச்சாங்க. ஏன்னா எப்பவுமே யூனிட் ஸ்பாட்ல நம்ம ஷூட் பண்ணும்போது எடுக்கும்போது சிரிக்கிற அந்த ரிசல்ட் வந்து டெஃபினட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அது இல்லாமல் யதார்த்தமான வசனங்கள், ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம், கதாநாயகன் மிஸ்டர் ஆரியன் ராஜேஷ் இந்த படத்தை எஸ்பெஷலி நல்லா நடிச்சிருக்காரு. ஏன்னா அந்த கதாநாயகனை பொறுத்த வரைக்கும் எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு கேரக்டர். நம்ம சொல்லிக் கொடுக்கறத வந்து ஒரு அப்சர்வ் பண்ணி நடிக்கிறதுக்கு வந்து ஒரு டேலண்டட் பர்சன் எப்பவுமே இருந்தால் மட்டும்தான் அந்த கன்செப்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு புது நடிகளை நம்ம உருவாக்கும் பொழுது நம்ம ஒரு 10 முறை 15 முறை நம்ம சொல்லிக் கொடுத்து நடிக்க வைக்கிறோம். அது வந்து யூஸ்வல். பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், நம்ம சொல்லிக் கொடுக்குற ஒரு ஸ்டைல், ரெண்டும் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம் நமக்கு கிடைக்குது. அப்படி ஒரு கிடைக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம் தான் மிஸ்டர் ஆரியன் ராஜேஷ். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து ஆல்பம் தமிழ் படத்தில் நடிச்சிருக்காரு, தெலுங்கு படம் பல படங்கள் வந்து நடிச்சிருக்காரு, வெற்றி படங்கள் நிறைய கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு ரொம்ப இன்வால்வ்மெண்ட் பண்ணி ஒரு சீன் பை சீன் நமக்கு சொல்லும் பொழுது சின்ன சின்ன சீனா இருந்தா கூட அந்த காட்சிகளை வந்து ரொம்ப நல்லா நடிக்கணும்னு சொல்லிட்டு அவரு என்ன வந்து என்கிட்ட ரொம்ப பேசி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஸோ எஸ்பெஷலி அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஓகே, தென் என்னை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் கோபால்ஜி பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த படத்தை வந்து என்னை என்கரேஜ் பண்ணி நல்லா நடிக்க வச்சு, இந்த படம் மட்டும் இல்லை இமீடியட்டாக ஒரு ஆம்புலன்ற ஒரு படத்தையும் எனக்கு வந்து உடனே அட்வான்ஸ் கொடுத்து நீங்கள் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லும்பொழுது எனக்குள்ள ஒரு உத்வேகம், ஒரு ரொம்ப பிரமாதமான ஒரு இன்ட்ரெஸ்டிங். ஸோ அப்படி எடுத்த ஒரு 2 சாங்கோட விஷுவல் பண்ணிட்டேன். அதில் வந்துருக்கா சானியா ரொம்ப நல்லா உட்காந்துருக்காங்க, ரெட் சாரி, நல்ல சாங். இமிடியேட்டா வந்த உடனே சாங்கை கேட்டுட்டு சாங் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு காம்படிஷன் சாங், நீ யாரடி நீ மகனின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்திருக்கோம். அதை வச்சு நான் ஒரு சூப்பர் ஃபிகர்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஒன்று பண்ணேன், ஒரு மியூசிக் பண்ணேன். அந்த ஒரு 2 பேருக்கு இவங்களும் பிரதீக்ஷான்னு ஒரு பொண்ணு வைசாக்கில் இருக்காங்க, அவங்க இன்னைக்கு வர முடியல எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு. ஸோ அவங்க 2 பேரும் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நடிக்கிற ஷோனா சாப்ரியா வந்து வந்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் உங்களை டைம் நான் வேஸ்ட் பண்ணுவான்னு சொல்லி இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அவங்க ஏர்போர்ட்ல இருந்து வர்றது கொஞ்சம் இதுவாக இருக்கு. அநேகமாக வந்துருவாங்க, ஒரு 10 மினிட்ஸ் எதிர்பார்க்குறேன். அதனால எஸ்பெஷலி வந்து கோபால்ஜி, அப்புறம் துட்டு படத்தில் நடிச்ச சாகித்யா அந்த பொண்ணு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. கவிதா பிரமாதமாக சொல்ல வேணாம், நம்முடைய ரெகுலர் ஆர்டிஸ்ட் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் அர்ச்சனா மற்றும் கலை, அப்படி அது மட்டும் இல்லாமல் வந்து கோட்டா சீனிவாச ராவ், சீதா, அப்புறம் கஞ்சா கருப்பியருடைய ரெகுலர் படங்களை வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி சீதா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எடுத்து இந்த படத்தில் வந்து எஸ்பெஷலி அவங்க மதர் கேரக்டர் ரொம்ப நல்ல அருமையான ஒரு கேரக்டர். ஸோ அவங்க என்னுடைய டேட்டை பார்த்து கேட்டு அந்த நடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த படம் வந்திருக்கு, சிறப்பாக வந்திருக்கு. ஹைதராபாத்தில் வந்து ராமோஜிராவில் வந்து ஒரு 60% எடுத்தேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 25, இப்போ லாஸ்ட் வீக்லாம் சொல்லி 25 எடுத்திருக்கேன். ஒரு 15-20% பேலன்ஸ் இருக்கு, அது முடிஞ்சிடும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் ப்ரெஸ் மீட் போடாத காரணம் 75% முடிஞ்சிட்டு தான் அவங்க முன்னாடி வந்து நிற்கணும்னு நினைச்சு எடுக்கப்பட்ட இந்த ஒரு படம். சொற்ப நாட்கள் தான் நான் எடுத்தேன். பட் இருந்தாலும் கூட உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்பவுமே இருக்குன்ற ஒரு நம்பிக்கை தான் கொஞ்சம் லேட்டஸ்டா வரணும் அப்படி சொல்லி இந்த ப்ரெஸ் மீட் நான் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அதனால என்னுடைய மனமார்ந்த நன்றியை உங்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன். I'm doing very interesting role in this movie, which is very good. Every search are there, like romantic, serious, and angry mood. And our team is producer sir and director sir are very good and very cooperative. This is my first movie. I just started my career with this movie. I was little confused because I don't know Tamil language, but my director sir is very cooperative, so I can do now. And hero is very good. He is so cooperative. Our team is very good.